Wonderful morning to all. Welcome to my science class. நம்ம இப்போ என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், தென் அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். Rate of chemical reaction. Rate of chemical reaction அப்படின்னா என்ன? ஒரு chemical reaction அப்படின்றது அதோட ஸ்பீடை வச்சு நம்ம சொல்கிறதா என்ன அப்படின்னா rate of chemical reaction அப்படின்னு. ஓகே, இப்போது ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது எப்படி ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 கிராமில் ஏ அப்படின்னு ஒரு ரியாக்டன் எடுத்துக்கிறோம். 1 ஹவருக்கு அப்புறம் அது 50 கிராமில் பி அப்படின்ற ஒரு ப்ராடக்டை நமக்கு கொடுக்குது. த சேம் 100 கிராமில் சி அப்படின்னு ஒரு ரியாக்டன் எடுத்துக்கிறோம். த சேம் 1 ஹவரில் நமக்கு எவ்வளோ அது ப்ராடக்ட் கொடுக்குது அப்படின்னா 80 கிராம் டி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குது. ஓகே, இப்போது 100 கிராமில் ஏ அப்படின்ற ரியாக்டன் எடுத்துக்கிட்டோம். அது நமக்கு 1 ஹவருக்கு அப்புறம் 50 கிராம் பி அப்படின்ற ப்ராடக்ட்டை நமக்கு கொடுத்துருக்கு. தென் 100 கிராமில் சி அப்படின்ற ஒரு ரியாக்டன் எடுத்துக்கிட்டோம். இந்த சேம் 1 ஹவரில் அது எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 80 கிராம் டி அப்படின்ற ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கு. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 100 கிராம் ஏ எடுத்துருக்கோம், அது 50 கிராம் பி தான் கொடுத்துருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ ஏ ரியாக்டன்ட் இருக்குது அப்படின்னா 50 கிராம் ஏ ரியாக்டன்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது. தென் செகண்ட் ஈக்குவேஷனில் 100 கிராம் சி அப்படின்ற ரியாக்டன்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். அது நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா 80 கிராம் டி அப்படின்ற ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கு. அப்போ இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 கிராம் சி ரியாக்டன்ட் என்ன இருக்குது இதில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எது ஃபாஸ்டான ஈக்குவேஷன், எந்த ஈக்குவேஷன் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னா ஃபாஸ்டான ஃபாஸ்டான ரியாக்ஷன். ஏன் நம்ம ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா ரெண்டுமே எடுத்துக்கிட்ட டைமிங் ஒன்று தான், ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கிட்ட சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட் என்ன அப்படின்னா ஒன்று தான். ஆனால் இது நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நமக்கு 50 கிராம் ரீமைனிங் இன்னும் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் பேலன்ஸ் நமக்கு 20 கிராம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இது இப்படி வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நாம் மெஷர் பண்ணணும். ஓகே, இப்போது ஏ அப்படின்னு ஒரு ரியாக்டன் எடுத்துக்கிட்டோம், அது பி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா மைனஸ் டி ஆஃப் A by dt equal to plus d of B by dt. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போது இதில் இப்போ டி ஆஃப் ஏ டி ஆஃப் பி அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது போடும்போது இப்போது ஏவுக்கு சைடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிராக்கெட் போட்டிருக்கோம். இப்படி இருந்தால் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். தென் இதில் டி ஆஃப் பி அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அப்படின்னு. இப்போ கான்சன்ட்ரேஷனா என்ன, அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல் ப்ரெசன்ட் இன் சர்டைன் வால்யூம், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஏவோட கான்சன்ட்ரேஷனை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏவோட கான்சன்ட்ரேஷன் டி ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது ஏவோட கான்சன்ட்ரேஷன், தென் டி ஆஃப் பி அப்படிங்கிறது பியோட கான்சன்ட்ரேஷன். தென் நெக்ஸ்ட் டிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைம். இங்கே ஏன் நம்ம வந்து நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம், இங்கே ஏன் பாசிட்டிவ் சைன் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் சைன் அப்படிங்கும்போது இங்கே ரியாக்டன் ஒரு ரியாக்ஷனில் ஒரு ரியாக்டர் இன்வால்வ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா
டைம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்டனோட அளவு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அப்போது டிக்ரீஸ் ஆகிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். அப்போ நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. தென் இங்கே ஏன் பாசிட்டிவ் போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது இல்லையா. ஸோ அப்போது இங்கே ரியாக்டண்டோட அளவு இங்கே குறைஞ்சிட்டே இருக்கும்போது ப்ராடக்டோட அளவு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதனால தான் அங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் சைன் போடுறோம். இது என்ன அப்படின்னா இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அப்படின்றது தான் என்ன அப்படின்னா இதோட மீனிங். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏன் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மோர் ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். தென் செகண்ட் பாயிண்ட், இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுறாங்க இல்லையா, ஃபுட்டு வீணாக போகாமல் தடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் என்ன அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இப்போ காலையில் நம்ம குக் பண்ணியிருப்போம், அது ஈவினிங்கோ இல்லாட்டி ஆஃப்டர்நூனோ நம்ம பார்க்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அது கெட்டு போயிடும். ஆனால் அதுவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகாது அப்படின்னா சீக்கிரம் வீணாக போகாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஓப்பன் பிளேஸில் இருக்கும்போது அங்கே ஹீட் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரியாக்ஷன் அங்கே சீக்கிரமாக நடந்து நமக்கு ஃபுட்டு என்ன ஆகிடுது அப்படின்னா சீக்கிரமாக வீணாக போயிடுது. அதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அங்கே டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஃபுட்டு அந்த ரியாக்ஷன் ரேட் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது சீக்கிரமாக என்ன பண்ணாது அப்படின்னா வீணாக போகாது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, இப்போ என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன், செகண்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன், தேர்ட் ஒன் டெம்பரேச்சர், ஃபோர்த் ஒன் கேட்டலிஸ்ட், ஃபிஃப்த் ஒன் ப்ரெஷர், சிக்ஸ்த் ஒன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன். ஸோ இந்த 6 ஃபேக்டர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ரியாக்டன். ஸோ ஓகே, இப்போ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன் அப்படிங்கும்போது இப்போது நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன் ஹைலி ரியாக்டிவா இல்லாட்டி ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணுமா, அது ஸ்ட்ராங்கானதா வீக்கானதா, ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோட நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது நேச்சர் ஆஃப் த ரியாக்டன் அப்படிங்கும்போது எடுத்துக்கும்போது இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது 2 மோல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சோடியம் எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சோடியம் இந்த குளோரின் கூட சேர்ந்து சோடியம் குளோரைட் NaCl நமக்கு ஃபார்ம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ இங்கே 2 சோடியம் இருக்குது, இங்கே 2 குளோரின் இருக்குது, அப்போ 2 NaClன்னு போட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அதாவது H2 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் கேஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா the சேம் சோடியம் எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இங்கே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்க போகிறோம், CH3COOH. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணும்போது இது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சோடியம் அசிட்டேட்டை கொடுக்குது. CH3COONA ப்ளஸ் இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் கேஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே நம்ம எடுத்துக்கிறோம், சோடியம் தான் ரெண்டுத்துலேயுமே எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனதர் ஒன் ரியாக்டண்ட் இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்திருக்கோம், இங்கே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கோம். இப்போ இந்த 2 ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஃபாஸ்டான ரியாக்ஷனாக இருக்கும். இந்த செகண்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஏன், ரெண்டுமே ஆசிட் தானே, இது ரெண்டும் சேம் மெட்டல் தான் எடுத்திருக்கோம், இது ரெண்டுமே ஆசிட் தான். ஆனால் ஏன் இது ஃபாஸ்ட்டாக நடக்குது இது ஸ்லோவாக நடக்குது? இது ஏன் ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஹைலி ரியாக்டிவ். இது ஒரு ஹைலி ரியாக்டிவ் ஆசிட். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட் ஏன் அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது ஏன் ஸ்லோவாக அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இது ரொம்ப வீக்கான ஆசிட். ஸோ அப்போது
நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன் அது வந்து ஹைலி ரியாக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும், நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன் வந்து வீக்கானதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்லோவாகவும் நடக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த ரியாக்டன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள். அப்போ நம்ம எடுத்துக்கிற எலமெண்ட்டு ஹைலி ரியாக்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவே வீக்கானதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? ரியாக்ஷனோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷனாக நமக்கு என்னென்னு தெரியணும் இல்லையா? கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல் ப்ரெசன்ட் இன் சர்டைன் வால்யூம். அதாவது ஒரு கம்மியான வால்யூமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ அதுதான் என்ன அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது. அப்போது கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு, நம்ம எடுத்துக்கிற ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவே கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷனோட ஸ்பீடும் எப்படி தான் இருக்கும்? ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ நம்ம தேர்டு ஃபேக்டர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் எப்படி ரேட் ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதில் அந்த ரியாக்ஷன் என்னாகும் அப்படின்னா ஹீட் எனர்ஜி அதிகமாகும் இல்லையா? அப்படி ஹீட் எனர்ஜி அதிகமாகும் போது அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற பாண்ட் என்னாகும் அப்படின்னா பிரேக் ஆகும். ரொம்ப குயிக்காக பிரேக் ஆகிறதுனால நமக்கு ஈஸியாக என்ன ஆகிடும்? ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடந்து நமக்கு ப்ராடக்டை அது கொடுத்துடும். அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ரியாக்ஷன் என்ன பண்ணுது? அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதுவே டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எப்படி ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரேட் ஆஃப் ரியாக்ஷன்லேயும் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபுட்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதை ஓப்பனில் வச்சிருக்கும் போது ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது இல்லையா? அப்போ ஹையாக இருக்கும்போது நம்ம ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கும் போது அது ஈஸியாக என்ன ஆகிடும் அப்படின்னா அங்கே ரியாக்ஷன் நடந்து ஃபுட்டு வீணாக போயிடும். அதுவே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கும் போது அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவாக இருக்கிறதுனால ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் அது என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகிறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் டாபிக் கேட்டலிஸ்ட். ஸோ இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து டேரெக்டாக நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா இந்த ரியாக்டன் மாதிரிலாம் நம்ம வந்து டேரெக்டாக அந்த ஒரு ரியாக்ஷனில் இது இன்வால்வ் ஆகாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதுவே இப்போ ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் போகணும், இல்லாட்டி ஆக்சிஜன் கேஸ் வெளியில் போகணும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக அந்த கேஸோ இல்லாட்டி இந்த ப்ராடக்ட்டும் நமக்கு என்னாகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த் டாபிக் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் எப்படி வந்து நமக்கு வந்து இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேஸ் ஒரு ரியாக்டன் எடுத்துக்கிறோம், அது கேஸியஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ப்ரெஷர் அதில் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது உள்ளுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இடையில என்னாகும் அப்படின்னா கொலிஷன் உண்டாகி அது என்னாகும் அப்படின்னா ரியாக்டண்ட்டை ப்ராடக்ட் அது ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா ஃபாஸ்ட்டாகவும், ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மி பண்ணோம் அப்படின்னா ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும். தென் லாஸ்ட் ஒன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன் அப்படிங்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது ஒரு சாக் பீஸ் அப்படின்னா இப்போது பவுடரான சாக் பீஸும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், இந்த சாக் பீஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேம் டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஜாரில் வாட்டர் எடுத்திருக்கேன். ஒரு ஜாரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சாக் பீஸ் அந்த சாலிடாக இருக்கிற இந்த சாக் பீஸையும் இன்னொரு ஜாரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவுடர் ஃபார்மில் இருக்கிற அந்த சாக் பீஸ் பவுடரையும் போடும்போது எது சீக்கிரமாக வந்து அதில் சொலிபிள் ஆகி எது வந்து சீக்கிரமாக அது சொலிபிள் ஆகும்? நம்ம பவுடராக போட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக சொலிபிள் ஆகும். ஏன் அப்படிங்கும்போது இப்போ சாலிடாக இருக்கும்போது இதோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே நம்ம பவுடர் ஃபார்மில் போடும்போது இதோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுவே சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும்போது ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில் கொஷின். நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து ரியாக்ஷன் ரேட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன், செகண்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன், தேர்ட் ஒன் டெம்பரேச்சர், ஃபோர்த் ஒன் கேட்டலிஸ்ட், ஃபிஃப்த் ஒன் ப்ரெஷர், தென் சிக்ஸ்த் ஒன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம். இந்த யூக்லிபிரியம் அப்படின்னா என்னென்னா
நம்ம அதாவது யூக்லிபிரியம் அப்படின்றது என்னென்னா சமநிலையை அடையிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்டு பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் அதில் நடக்கும். ப்ராடக்ட் கிடச்சிதுன்னா திரும்ப அந்த ப்ராடக்ட்லேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ரியாக்டண்ட்டை நம்மளால் எடுக்க முடியாது. சரி, இப்போ நம்ம அந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூக்லிபிரியம், கெமிக்கல் யூக்லிபிரியம் இல்லாட்டி ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இப்போ கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் இது டீகம்போஸ் ஆகி நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்குது. இதுவே பேக்வர்ட் ரியாக்ஷனில் எப்படி நம்ம கொடுக்கும்? இந்த கால்சியம் ஆக்சைடும் இந்த கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து நமக்கு இந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்றத நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்போது ரெண்டுத்தோட ஸ்பீடுமே ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த ரியாக்டன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த CaO அண்ட் CO2 அப்படின்னு நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுல்ல. அப்போது ஃபஸ்ட்டு இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ஸ்பீடு தான் என்ன இருக்கும் அப்படின்னா அது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்டண்டோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் இந்த ப்ராடக்டோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படி அதாவது ரியாக்டனோட ரேட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தென் இங்கே வந்து ப்ராடக்டோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு சர்டின் ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா இந்த பேக்வர்ட் ரியாக்ஷன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுத்தோட ஸ்பீடு வந்து என்னாகும் அப்படின்னா ஈக்குவல் ஆகும். அப்படி ஈக்குவல் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ரியாக்டண்டோட அமௌண்ட்லேயும் கான்சன்ட்ரேஷன்லையும் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனையும் என்ன பண்ணாது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. அந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் கெமிக்கல் யூக்லிபிரியம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகே, அப்போது கெமிக்கல் யூக்லிபிரியம் அப்படின்னா என்ன, எப்படி எழுதலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் forward reaction equal to rate of backward reaction. அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ஸ்பீடும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ஸ்பீடும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அந்த டைமில் ரியாக்டண்ட், அதாவது இந்த ரியாக்டண்டோட வேல்யூவோ இல்லாட்டி ப்ராடக்டோட அந்த அமௌண்ட்லேயோ எந்த ஒரு சேஞ்சஸுமே என்ன பண்ணாது அப்படின்னா இருக்காது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா கிடையாது. இதை ஃபிசிக்கல் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படிங்கும்போது இப்போது வாட்டர் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுவோம், அதாவது எவாபரேஷன் சொல்லுவோம் இல்லையா. இது எவாபரேட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் வேப்பர் அது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் பண்ணுது. இதுவே பேக்வர்ட் ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம என்னன்னா ஒரு க்ளோஸ்டு வெசலில் வச்சுருக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ்டு வெசல் எடுத்துக்கிறோம், அதில் வாட்டர் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அது என்னாகும் அப்படின்னா எவாபரேட் ஆகுது. அப்படி எவாபரேட் ஆகி என்னாகும் அப்படின்னா அந்த பிளேட்டோட டாப்பில் போய் என்னாகும் அப்படின்னா செட்டில் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா அது கண்டென்ஸ் ஆகி அகைன் நமக்கு அது என்ன தான் கொடுக்கும் அப்படின்னா வாட்டர் தான் கொடுக்கும். அப்போது ஒரு ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா இது ரெண்டுத்தோட ஸ்பீடு வந்து என்னாகும் அப்படின்னா ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம் அப்படின்றது இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு மட்டும் கிடையாது, இந்த ஃபிசிக்கல் சேஞ்சுக்கும் என்னாகும் அப்படின்னா இது ஆப்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில் கொஷின். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த கெமிக்கல் யூக்லிபிரியமில் பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல். தென் செகண்ட் பாயிண்ட் ப்ரெஷர், அப்புறம் கான்சன்ட்ரேஷன், டென்சிட்டி, கலர், ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபேக்டரும் என்ன பண்ணாது அப்படின்னா டைமை பொறுத்து இதில் சேஞ்ச் ஆகாது. தென் தேர்டு ஒன் என்ன அப்படின்னா இந்த யூக்லிபிரியமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு டைனமிக் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் டைனமிக் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா சைமல்டேனியஸாக அதில் நடந்துக்கிட்டே இருக்குது. தென் இந்த ஃபிசிக்கல் யூக்லிபிரியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸோட வால்யூம் என்ன பண்ணாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ பியூர் வாட்டர் அப்படின்றது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா பண்ணாதா?
எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஆனால் அந்த பியூர் வாட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா கம்மியான அமௌண்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அப்படி அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதோட செல்ஃப் அயானிசேஷன் இல்லாட்டி ஆட்டோ அயானிசேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா அது என்ன பண்ணுது அப்படின்னா கரண்ட்டை அது கண்டக்ட் பண்ணும். எப்படி இந்த செல்ஃப் அயானிசேஷன் ஆட்டோ அயானிசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா என்ன அப்படின்னா அது தனக்குள்ளேயே என்ன பண்ணிக்குது அப்படின்னா மாலிகூல்ஸை அது அயான்ஸ் அது சேஞ்ச் பண்ணி தனக்கு தானே என்ன பண்ணிக்குது அப்படின்னா அது அயான்ஸாக அது மாறிக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 மோல்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாட்டர் மாலிகூல்ஸை எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 1 மாலிகூல் வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கிற புரோட்டானை என்ன பண்ணுது ரீப்ளேஸ் பண்ணி அனதர் ஒன்னுக்கு அது கொடுத்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ராக்சில் அயான்ஸ் அதாவது OH மைனஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஹைட்ராக்சில் அயான்ஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் பண்ணுது. இப்போ இங்கே ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம், இங்கே ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு புரோட்டான் அது என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுது. அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது அது இன்னொன்று கூட வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜாயிண்ட் ஆகும் இல்லையா. அப்போ ஜாயிண்ட் ஆகும்போது H3O+ ஆகும். இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் அதாவது ஒரு புரோட்டான் போனதுனால இது என்னவா இருக்கும் அப்படின்னா OH- ஆகும். என்ன ஆகுது அப்படின்னா இது மாறுது. ஓகேவா. ஸோ இப்படி கிடைக்கும் போது நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அதாவது H3O+ அண்டு OH- அப்படின்னு. இந்த H3O+ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். இந்த OH- அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். ஓகேவா. நம்ம ஆசிட் பேஸ் லெசன்ல படிச்சிருப்போம் இல்லையா. அதாவது என்னது ஆசிட் அப்படிங்கிறது வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ஹைட்ரஜன் அயான்ஸ் ஆர் ஹைட்ரோனியம் அயான்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். அப்படின்னும் பேஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது என்ன பண்ணும் OH- அதாவது ஹைட்ராக்சில் அயான்ஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிடுக்குள்ளதை இந்த H3O+ம் இந்த ஹைட்ராக்சில் அயான்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் பண்ணுது. சரி, இப்போ இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா the product of concentration of hydronium ions and concentration of hydroxyl ions. இதுதான் என்ன அப்படின்னா இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரோட டெஃபினேஷன். திரும்பவும் சொல்கிறேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான்ஸ் அண்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா KW = இந்த அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு மீனிங்னு. அப்போது என்னது H3O+ × OH-. அப்போ இதுக்கான டெஃபினேஷன் நாமளே சொல்லலாம் இல்லையா. ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான்ஸ் அண்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான்ஸ். ஸோ இதான் என்ன அப்படின்னா இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டருக்கான டெஃபினேஷன் அண்டு ஃபார்முலா. இதை இப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த H3O+ இருக்கு இல்லையா இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா H+ அப்படின்னு கூட நோட் பண்ணலாம். அப்போ இதோட அனதர் ஃபார்முலா எப்படி எழுதலாம் KW = H+ × OH- இப்படின்னு நாம இதை ரைட் பண்ணலாம். ஸோ இதோட யூனிட் என்ன, இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் சொல்கிறோம் இல்லையா இதோட யூனிட் என்ன அப்படின்னா மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -6. 25 டிகிரி செல்சியஸில் இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1.00 × 10⁻⁻14 இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வரைக்கும் நடத்தினேன் இல்லையா அதுக்கான ஹிண்ட் இப்போ நான் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நான் இம்பார்ட்டண்டான டீட்டெயில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா the factors influencing the rate of chemical reaction அப்படின்ட்டு. ஸோ அந்த டீட்டெயிலை மட்டும் நான் எனக்கு தரேன், அதை ஹோம் டெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹிண்ட் எடுத்துக்கோங்க. ரைட் பண்ணிக்கோங்க. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். செகண்ட் ஒன்
concentration of the reactant, concentration of the reactant. Third one, temperature. Third one, temperature. Fourth, catalyst, catalyst. Fifth, pressure, pressure. Then sixth, surface area of the reactant, surface area of the reactant. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்ல ஃபர்ஸ்ட் the reaction of sodium with the reaction of sodium with hydrochloric acid is the reaction of sodium with hydrochloric acid is faster than that with acetic acid. Hydrochloric acid is a hydrochloric acid is a hydrochloric acid is a stronger acid. Hydrochloric acid is a stronger acid than acetic acid, and thus more reactive. So the nature of the reactant influence the reaction rate. So இதுக்கான ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 2Na plus 2HCl gives 2NaCl plus H2. இந்த ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா ஃபாஸ்டா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது ஃபாஸ்ட் ரியாக்ஷன். தென் 2Na plus 2CH3COOH, அதாவது அசிட்டிக் ஆசிட். இது கூட சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? CH3COONA ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இது எப்படி இருக்கும்னா ஸ்லோவான ரியாக்ஷனாக இருக்கும். ரைட் பண்ணியாச்சா? ஓகே. செகண்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். செகண்ட் ஃபேக்டர் டாபிக் போட்டுக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். changing the amount of reactants, changing the amount of reactant also increase the, changing the amount of reactant
also increase the reaction rate. Next point, the amount of substance present in a certain volume of the solution is called concentration. More the concentration, more the concentration, more the particles per volume exist in it, and hence faster the reaction. Example, granulated zinc react faster with 2 mole. அதாவது 2 போட்டு கேப்ஸ்ல m போடணும். 2m hydrochloric acid, then 1m hydrochloric acid. m என்றது mole. Then third topic, temperature. Most of the reactions go faster at higher temperature. Because adding heat to the reactant provide energy to break more bonds and speed up the reaction. Example, calcium carbonate react slowly with hydrochloric acid. Calcium carbonate react slowly with hydrochloric acid at room temperature. Then fourth point, pressure. If the reactants are gases, increasing their pressure increase the reaction rate. This is because
on increasing the pressure, the reacting particles come closer and collide frequently. Then fifth point, catalyst. A catalyst is a substance. A catalyst is a substance which increase the reaction rate without being consumed in the reaction. In certain reaction, adding a substance as catalyst, speed up the reaction. Example, on heating potassium chlorate, not chloride, chlorate. On heating potassium chlorate, it decomposes into potassium chloride and oxygen gas. But at a slower rate. If manganese dioxide is added, it increase the reaction rate. Then last one, surface area of the reactant. When solid reactants are involved in a reaction, their powdered form react more readily. For example, powdered calcium carbonate react more readily with hydrochloric acid, then marble chips. Because powdering of the reactant increase the surface area, and more energy is available on collision of the reactant particles.
thus the reaction rate is thus the reactant rate is increased. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஒரு டீட்டெயில் போதும். இதை படிச்சுட்டு ஹோம் டெஸ்ட்டாக எழுதுங்க. தேங்க்யூ.